தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த திரு அன்வர் ராஜா திமுகவுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு அன்வர் ராஜாவுக்கு மட்டும் இல்லை, அன்வர் ராஜா இன்னைக்கு போயிட்டார். இந்த மாதிரி வலை வீசி வலையில மாட்டாத மீன்கள் இன்னும் நிறைய மீன்கள் இருக்கும். அதனால இந்த ஒரு மீன் தான் அங்க போச்சுன்னு இல்லை, பல மீன்களுக்கு வலை போட்டுட்டு இருப்பாங்க. அன்வர் ராஜா போயிட்டு என்ன பண்றாரு, ஸ்டாலினுடைய மவுத் பீஸா மாறுறாரு. இங்க வேற ஒண்ணும் இல்லை. இப்ப புதுசா இப்ப அன்வர் ராஜா போய் சொல்ற தகவல் ஏதாவது ஒரு தகவல், புது தகவல் ஏதாவது இருக்கா? எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் ஏமாலியா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு முந்தின நாள் இருந்த காட்டமோ ஒரு காரமோ அடுத்த நாள் கொடுத்த பிரஸ் மீட்ல இல்ல. இன்னும் டெல்லி ஆஃப் பண்ணிருச்சா? டெல்லி ஆஃப் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல. ஓ இப்ப நம்ம ஒரு இங்க வினை ஆற்றணும்னா ஒரு எதிர் வினை அங்க வருது. பிஜேபி இருக்கு, பிஜேபி இருக்கிறதுனால தான் வரமாட்டேறாங்க. அந்த 9th ஹவர்ல ஏதேனும் பிஜேபியை கழட்டி விட்டு தாவேகா, நாம் தமிழர் அந்த மாதிரி ஏதாவது திட்டம் அப்படி ஏதேனும் இருக்கா? இன்னொரு பிடிமானம், நல்ல பிடிமானம் கிடைச்சா இருக்கிற பிடிமானத்தை விட்டுறலாங்கிற எண்ணம் எடப்பாடிக்கு இருக்காரு. எப்படி ஆல் இண்டியா என்டிஏக்கு மோடி தலைவரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு என்டிஏக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர்னாவே என்ன அர்த்தம்? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து இன்னும் பேச்சு என்ன அடிபடுதுன்னா, விஜய் வந்து ராகுல் காந்தியை மீட் பண்றதுக்காக அவர் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ராகுல சந்திக்கிற மனநிலையில் இருக்காரா விஜய்? வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஏற்கனவே வந்து ஒரு எம்பியை சந்திச்சதாகவும், அந்த எம்பி ஏற்கனவே ஆல்ரெடி மல்லிகா அர்ஜுன கார்கே கூட ஒரு டெலிபோன்ல இவங்க விஜய் அவரும் பேசிக்கிட்டதாகவும் செவிவெளி செய்தி. திமுகவுக்கு தான் காங்கிரஸ் தேவை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஆனா திமுகவுக்கு எல்லாமே இருக்குது இழக்கிறது. இன்னைக்கு போறவங்களுக்கு பூரா உடனே உங்க நம்பர்ல அடிச்ச உடனே ஸ்டாலின் ஐயா அந்த பக்கம் பேசுறாரு. ரெக்கார்டட் வாய்ஸ். இவர் இங்க ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் பார்த்த ஒரு பாய் அவர் பேசிட்டு சொல்லுங்க இவர்கிட்ட தான் பேசுறாருன்னு நினைச்சு அவர் உரையாடுறாரு. ரெக்கார்டட் வாய்ஸ் கூட வந்து அவர் உரையாடுறாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிறாங்களோ இல்லையா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுறது. அப்புறம் நம்பர் வாங்கிக்கிறது. அடுத்தது வந்து இப்போ மக்களோட முதல்வர்னு இன்னொரு திட்டம். இன்னைக்கு நீங்க வந்து 45 நாள்ல எல்லாம் சரி பண்றீங்கன்னா 4.25 வருஷத்துல ஏன் சரி பண்ணல? ஆஸ்பத்திரியில ரெஸ்ட் எடுக்க போயிருக்கீங்க, அங்க உட்காந்துட்டு இந்த ஃபைலை பார்த்துக்கிட்டு இவ்வளவு தூரம் இப்ப இன்னைக்கு நீங்க இதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்களே. 4.25 வருஷம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப என்ன கட்டமைக்க விரும்புறாங்க பாருங்க. ஆஸ்பத்திரியில கூட மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டாஸ்மா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த திரு அன்வர் ராஜா திமுகவுக்கு போயிருக்காரு. அவர் சொல்றது வந்து பிஜேபி அதிமுகவை விழுங்கிடும், அதாவது அதிமுகவை அழிப்பது மட்டுமே பிஜேபியின் நோக்கமா இருக்கு. ஒரு இடத்துல கூட அமித்ஷா வந்து முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லல அப்படின்றதார சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு வந்து இந்த தலைமை மீது நம்பிக்கை இல்லை, இனி அதிமுக கொஞ்சம் தேராது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு திமுகவில் சேர்ந்திருக்காரு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டும் அவர் சந்தேகப்படுவதும் நியாயம்தானா? இன்னைக்கு அவர் பேசியிருக்கிற அன்வர் ராஜாவுடைய குற்றச்சாட்டு வந்து ஒரு திமுகவினுடைய உறுப்பினர் அன்வர் ராஜா. அப்ப திமுகவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இப்படிதான் விமர்சனம் வைக்க முடியும், வேற ஒன்றும் வைக்க முடியாது. இது வந்து ஏற்கனவே 2021 அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சதுக்காக வெளியேற்றப்பட்டவர். அதுக்கப்புறம் வந்து இதே அன்வர் ராஜா வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி 2023 அவரை கட்சியில சேர்த்திக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து இன்னைக்கு திருப்பி திமுக பக்கம் போறாருங்கிறது வந்து ஒன்றும் பெரிய ஐயோ அப்படியா சிவாஜி செத்து போயிட்டாரா, எம்ஜிஆர் செத்து போயிட்டாரான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்வா நான் இதை பார்க்கல. ஏன்னா திமுகவும் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி எங்கேயாவது யாராவது ஒரு அதிருப்தியான மக்கள் இருக்க மாட்டாங்களா, இந்த கூட்டணியை எதிர்த்து பேசக்கூடிய மக்கள்னு அவங்களுக்கு தொடர்ந்து வலை வீசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு அன்வர் ராஜாவுக்கு மட்டும் இல்லை, அன்வர் ராஜா இன்னைக்கு போயிட்டார். இந்த மாதிரி வலை வீசி வலையில மாட்டாத மீன்கள் இன்னும் நிறைய மீன்கள் இருக்கும். அதனால இந்த ஒரு மீன் தான் அங்க போச்சுன்னு இல்லை, பல மீன்களுக்கு வலை போட்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. அடுத்தது இவர் அன்வர் ராஜா அவர்கள் சொல்றது வந்து இன்னைக்கு பிஜேபி மேல சந்தேகப்படுறாரு, பிஜேபி அதிமுகவை அழிச்சிரும், அதுதான் அவங்களோட டார்கெட்ன்றாரு. இல்ல அதுதான். அப்ப இங்க வந்து ஒரு
இப்ப வந்து அவங்க மக்கள்கிட்ட எப்படி கட்டமைக்க விரும்புறாங்கன்னா பாருங்க, ஒரு முன்னாள் எம்பியா இருந்தவர், ஒரு சிறுபான்மையினரா இருக்கிறவர் எங்க கிட்ட வந்துட்டாரு. ஏன் வந்துட்டாரு தெரியுமா? பிஜேபி அங்க போனனால எங்க கிட்ட வந்துட்டாரு. இது வந்து திமுக தொடர்ந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய நேரேட்டிவ். அந்த நேரேட்டிவ்க்கு வந்து ஒரு வலு சேர்க்கிறதுக்கு இன்னைக்கு அன்வர் ராஜா தேவைப்படுறாரு. அதனால எவ்வளவு பெரிய தூண்டில போட்டு அவரை இழுத்திருக்காங்கன்னு தெரியல. அடுத்தது வந்து இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை வந்து எங்கேயுமே அமித்ஷா முன்னிறுத்தலன்னு சொல்றது வந்து ஒரு அப்பட்டமான பொய். ஏப்ரல் 11ஆம் தேதி இங்க சென்னையில வந்து அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது அமித்ஷா அவர் எது கூட வந்து யாரு கூட வந்து எடப்பாடி ஈக்குவேட் பண்ணார்னா மோடி கூட ஈக்குவேட் பண்ணார். ஆல் இண்டியா லெவல்ல வந்து என்டிஏவை வந்து மோடி தலைமை தாங்கிறாரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் தான் என்டிஏக்கு வந்து தலைமை. மோடி ஆல் இண்டியாவுக்கு மாதிரி எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்குன்னு அந்த வார்த்தையை சொல்றார். அப்ப இந்த இடத்துல வந்து எங்க வந்து பாரதிய ஜனதா அதிமுகவை வந்து சிறுமைப்படுத்திட்டாங்க, இல்ல வந்து அவங்களை விழுங்க பாக்குறாங்கிறது எங்க இருக்கும்? அந்த மாதிரி அவர் ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு இதை பேசுறாரு. இல்ல சார், அந்த சந்தேகத்துக்கு ஏன் இன்னுமே விடை தெரியாத ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருந்துட்டு இருக்குது. ஒரு மூத்த தலைவர் ஒரு மாற்று கட்சி, அதுவும் எதிரி கட்சி, எப்பவுமே திமுக விமர்சிக்கிற கட்சியில போய் அவர் சேர்றாரு அப்படின்னா இங்க அந்த சந்தேகம் பெருசாவே பெரிய அளவுக்கு பூத்து போயிருக்கு போல தெரியுது. பெருசா மலர்ந்து அது வந்து தேவையற்ற குழப்பங்களை விதைத்து கொண்டு இருக்கிறது போல தெரியுது. அதுக்கு ஏன் ஒரு தீர்வே காண முடியல? திமுக அமைச்சரவையில் இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? 33 அமைச்சர்கள். அதுல எத்தனை பேர் முன்னாள் அதிமுக காரங்க எத்தனை பேர் இருக்காங்க சார்? அதிகம் 8 பேர்த்துக்கு பக்கமா இருக்காங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி தியாகி பட்டம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிற செந்தில் பாலாஜி எங்க இருந்து வந்தவர்? அதிமுகல இருந்து வந்தவர் தான். அப்போ இன்னைக்கு ஒரு அதிமுகல இருந்து ஒரு அன்வர் ராஜா வந்து பாருங்க உடனே போயிட்டாருங்கிறது இது ஒரு பெரிய அப்படியே அல்லோலகலப்பட்டு போயிட்டு ஆஹா அப்படிங்கிற அளவுக்குலாம் செய்தியே இல்லை. உங்ககிட்ட அமைச்சரா இருக்கிறவங்க 8 பேருக்கு மேல வந்து உங்களுக்கு அதிமுகவுடைய உறுப்பினர்களா இருந்தவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது வாடிக்கையா நடக்கிறது தான். இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்படுறதுக்கோ வியக்கிற அளவுக்கோ இல்ல மக்கள் மத்தியில வந்து இப்ப அன்வர் ராஜா பேசுனது உடனே அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியை வந்து ஒரு அசைச்சு பார்க்குங்கிறதோ வந்து ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கைன்னு தான் நான் பாக்குறேன். இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏடிஎம்கேல இருந்து திமுகவுக்கு போறது, திமுக இருந்து அதிமுகவுக்கு போறது, அதெல்லாம் விவாதம் தனி. நான் பிஜேபி சென்ட்ரிக்கா கேட்கிறேன். பிஜேபி மேல இன்னுமுமே ஒரு பயம் இருக்குது போல தெரியுது. பிஜேபி தொண்டர்கள் கிட்ட ஜெல்லாகலன்றாரு. இன்னும் பிஜேபி அதிமுக கூட்டணியை விரும்பாதவர்கள் அதிமுகவில் நிறைய பேர் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. இல்ல, அதாவது இன்னைக்கு எந்த ஒரு கட்சி கூட்டணி தேர்தல் கூட்டணி நார்மலாவே எப்ப வைப்பாங்க? ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. அதான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய பாரதிய ஜனதா கூட்டணி அமையுது. காரணம் என்னன்னா இந்த 2 கட்சிக்குமே தெரியும் அந்த கட்சியில வந்து அது வரைக்கும் எதிரும் புதிரமா இருந்தவங்க கூட்டணியில இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவுடைய தலைவர்களை பத்தி தவறுதலா பேசும்போது அவங்க வந்து அந்த கூட்டணி உடையுது. கூட்டணி உடைச்சிட்டு வெளியே வராங்க. அப்போ கூட வந்து பாரதிய ஜனதா வந்து கடைசி வரைக்கும் அண்ணாமலை முயற்சி பண்ணலையே ஒழிய அமித்ஷாவும் மோடியும் 2024 தேர்தல் கூட்டணிக்கே வந்து அதிமுகவை வந்து அனுசரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்களை அப்ரோச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா எடப்பாடி வாஸ் த பர்சன் ஹூ செட் நோ டு திஸ் அலையன்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல வந்து இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு திடகாத்திரமா இல்ல, பாரதிய ஜனதா வந்து அதிமுகவை வந்து ஸ்வீகரிச்சிரும், அவங்கள வந்து டாமினேட் பண்ணிடுவாங்கிறது எந்த இடத்துலையும் ஏற்புடையக்கூடிய வாதமா எனக்கு தெரியல. ஸோ என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா அவங்க இப்போ ஸ்டேஜில் ஏறி பேசும்போதே கூட அவர் என்ன பேசுறாரு எடப்பாடி அவர்கள், எங்களுக்கு வந்து கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். திடீர்னு வந்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் ஐயா அவர்கள் எழுந்து இந்த மாதிரி என்ன நீங்கள் போயிட்டு பாரதிய ஜனதா கூட போயிட்டீங்களேன்னு பேசுறாரு. நமக்கு என்னடா எதையோ பேச போறாருன்னு எந்திரிச்சா இதை பேசுறாரு சட்டமன்றத்தில். எங்களுக்கு கூட்டணி வேண்டுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்றது எங்களுடைய கட்சி, எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் வேணுமா வேண்டாங்கிறது எங்களுடைய முடிவு. அதுக்கு ஏன் நீங்க வந்து கவலைப்படுறீங்க அப்படிங்கிறது தெளிவாவே சொல்றாரு. இந்த மாதிரி பேச்சு வர்றதுக்கு காரணம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இங்க வந்து எடப்பாடியார் அவர்கள் தலைமை அந்த ரிப்போர்ட்லயே அந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்கிறார், பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் வரும்போது மந்திரி ஆவார்களா அப்படின்னு கேட்கும் போதே அமித்ஷா அதுக்கு தெளிவா சொல்றாரு, அண்ணா திமுகவினுடைய குழப்பங்களுக்கு நாங்க ஆளாக விரும்பல, அவங்க வந்து குளிர்காயலான்னு பாக்குறாங்க, இதெல்லாம் தேர்தல் முடிஞ்சு வெற்றி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசக்கூடியது. இத அடுத்தடுத்த நாட்கள்லயும் அடுத்த சில மாதங்கள்லயும் பேசியிருக்கணும் அமித்ஷா. ஆனாலும் சந்தேகம் விதைப்பது போலவே அவருடைய பேட்டிகளும் அவருடைய கருத்துக்களும் இருக்கிறது இல்ல. அதுதானே இப்ப விவாதமே, பிரச்சனையே அதுதானே சார். ஒரே ஒரு தெளிவு சார், அமித்ஷாவோ பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் அப்படிலாம் கிடையாதுங்க, இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதாங்க அதெல்லாம் முடிவாகும். இப்போதைக்கு எடப்பாடி தாங்க முதலமைச்சர், எடப்பாடி வெற்றி பெற நாங்கெல்லாம் பாடுபட போறோம்,
எங்க என்டிஏ கூட்டணி வெற்றி பெற பாடுபட போறோம். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னா முடிஞ்சிட போகுது இல்ல. இல்ல அதுதான் வந்து இங்க வந்திருக்கும் போது தெளிவா பிரஸ் மீட்ல பேசினது பூரா அதுதான். அதுக்கப்புறம் நடக்கிறது தானே விவாதம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இடத்துல வந்து அவர் சொல்றாரு, அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா கேட்கும்போது நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க மந்திரி சபையில இருப்பீங்களான்னு அவர் ஒரு வாரத்துல எஸ்ங்கிறதுல போயிட்டார். வேற எதுவும் அதுக்கு அவர் வந்து ஒரு கிளாரிபிகேஷனோ இல்ல வந்து விளக்கமோ எதுவுமே கொடுக்கல. எஸ்னாவே அப்ப ஆசைப்படுறாங்க. எஸ் இல்லன்னா அவர் பாரதிய ஜனதாவில் இவ்வளவு பெரிய கட்சி தலைவரா இருக்கிறதுக்கே அடையாளம் இல்லாம போயிடுமே. இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது அவரு. சார் எஸ்னா அதெல்லாம் இவங்க ஒரு ஆசையோட இவங்க இருக்காங்கன்ற ஒரு சமிக்கையை கொடுக்குது இல்ல. எந்த கட்சிக்கு ஆசை இருக்காது சொல்லுங்க? எந்த கட்சிக்கு நாளைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி வந்துச்சுன்னா அந்த ஆளுங்கட்சி கூட்டணியில மந்திரி சபையில நம்மளும் இருக்கணுங்கிறது ஆசை இல்லாத கட்சிகள் தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ யார் இருக்காங்க? ஒரு கட்சி தான். அன்வர் ராஜா என்ன சொல்றாரு, வெஸ்ட் பெங்கால்ல மம்தாவுக்கு எதிராக மம்தா கூடவே இருந்த சுவேந்தி அதிகாரி கட்சியில கூட்டு வந்து அவருக்கு இது பண்ணாங்க. அவரும் ஜெயிச்சுட்டாரு, மம்தா தோத்துட்டாங்க. ஆனால் முதலமைச்சரா ஜெயிச்சுட்டாங்க. அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க, மூவ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை மம்தா தோத்து வெஸ்ட் பெங்கால்லேயே வந்து முற்று முதலமா திரிணாமுல் காங்கிரஸ் தோத்து இருந்தா பிஜேபி சுவேந்தி அதிகாரியை வச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கோம். இதே வேலையை இங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு சந்தேகத்தை சொல்றாரு அன்வர் ராஜா. அதுதான் எப்பயுமே ஒரு எலெக்ஷன்ல இருக்கும்போது இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியிலே இன்னைக்கு என்ன பேசுறாங்க? திமுக ஆளுங்கட்சியா உட்கார வைக்கிறதுக்காக நாங்க காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸும் நாங்க வந்து மந்திரி சபையில நாங்க உட்காரணும். எங்களுக்கு நீங்க கூட்டணியில ஆட்சியில் அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி இருந்தா கூட்டணி, இல்லைன்னா நீங்க எதிர்கட்சியா உட்காருங்கன்னு சொல்றாருங்களே இப்ப காங்கிரஸ்ல இருக்கிறவங்க. சரி, எந்த கூட்டணியில இருக்கிறவங்க பேசாம இருக்காங்க? நம்மளுடைய பார்வையை 2026 கூட்டணி கட்சிகள் எல்லாம் வளர்றதுக்கு ஒரு அபரிமிதமான வாய்ப்பு இருக்கக்கூடிய தேர்தலா நம்ம பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆசையை சொல்றாரு. அதேதான் வந்து இங்க திருப்பி வந்து எடப்பாடி அவர்கள் பேசுறாரு. அதையும் ஸ்டாலினை முன்னிறுத்தி பேசுறாரு. ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, பாரதிய ஜனதாவுக்கு இவர் வந்து பயந்து போறாரு, அடங்கி போறாரு. அவங்க வந்து இதே இப்ப அன்வர் ராஜா சொன்ன குற்றச்சாட்டு தான் ஸ்டாலின் வைக்கிறாரு. இப்ப அன்வர் ராஜா போயிட்டு என்ன பண்றாரு, ஸ்டாலினுடைய மவுத் பீஸா மாறுறாரு. இங்க வேற ஒண்ணும் இல்ல. இப்ப புதுசா இப்ப அன்வர் ராஜா போய் சொல்ற தகவல் ஏதாவது ஒரு தகவல், புது தகவல் ஏதாவது இவ்வளவு அதிருப்தியின் வெளிப்பாடு தான் அவர் அங்க போறாரு. இல்ல இல்ல, இது அதிருப்தியின் வெளிப்பாடே இல்ல. அப்படி பார்த்தா இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு எந்த இப்ப திமுக கூட்டணியில எங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு வேணுங்கிற குரல் ஒலிக்கலையா? இப்ப இது காமராஜர் ஐயா அவர்களை பத்தி பேசி இன்னைக்கு பிரச்சனையானதுக்கு அப்புறம் எத்தனை குரல்கள் காங்கிரஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு இல்லையா? எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வேணும், நாங்க என்ன உங்களுக்கு இதை தூக்குறதுக்காக நாங்க இருக்கிறோம், நாங்களும் வந்து ஆட்சியில வரணும் இல்ல, நாங்களும் அதிகாரத்துக்கு வரணும் இல்ல, எவ்வளவு நாள் நாங்க இப்படி இருக்க முடியும்? அப்ப இது வந்து அது அதிருப்தினா இதுவும் அதிருப்தி. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து இது எல்லாம் உணர்ந்துதான் நான் அதை தான் ஆரம்பத்திலே சொல்ல வந்தேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் அதிமுகவும் பாரதிய ஜனதா எதிரும் புதிரும் இருந்தனால இன்னைக்கு தலைவர்கள் ஒருங்கிணைஞ்சாலும் இந்த தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இணையறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதுக்கு உண்டான டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தலைவர்கள் 2 கட்சி தலைவர்களும் சேர்ந்து பேசி ஏப்ரல் 11ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயமே இதுதான். அது சரியா ஜெல் ஆகணும்னு. ஜெல் ஆகணும்னு என்ன காரணம்? ஜெல் ஆகணும்னா கடந்த 2-3 மாசம் ஆகி போச்சா கூட்டணி வச்சு? ஏப்ரல், இப்ப மே, ஜூன், ஜூலை 3வது மாசம். ஆமா, 3 மாசமா ஜெல்லான மாதிரியே தெரியலையா சார்? குழப்பங்களும் அதே போல சந்தேகங்களும் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒட்டி உறவாடுற மாதிரியே தெரியலையே சார்? இல்ல, அதாவது இப்ப நம்ம கார்பரேட்ல வந்து டீம் பில்டிங் சொல்லுவோம். ஒரு 3 பேர் ஒர்க் பண்ற டீமோ, 5 பேர் ஒர்க் பண்ற டீமோ, 10 பேர் ஒர்க் பண்ற டீம் சைஸ் என்னவா இருந்தாலும் அந்த டீமிங்குடைய ஃபார்முலாவே என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்மிங், டீமை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாம் வரும். அந்த ஸ்டாமை எல்லாம் சமாளிச்சு 3வது ஸ்டேஜ் தான் நாமிங் அப்படின்போம். ஒரு சாதாரண டீம்லயே ஃபார்மிங், ஸ்டாமிங், நாமிங். இது கார்பரேட் வேர்ல்டுலயே இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் சைட்லயே. இன்னைக்கு நீங்க அரசியல் எடுத்துங்க. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க கட்சியில. அப்ப அவங்களெல்லாம் நீங்க இதே அப்ளிகபிள் ஆகும். அதனாலதான் இன்னைக்கு 3 மாசங்கிறது ஒரு 4 பேர் பேசி அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கே குடும்பத்துல 3 மாசம் பத்த மாட்டேங்குது. ஒரே குடும்பத்துல இருக்க அப்பா, பையன், பொண்டாட்டி, மாமனார், மாமியார் ஒரே குடும்பத்துல இருந்தாங்கன்னா கூட 3 மாசம் 3 வருஷத்துல கூட முடிவு வர மாட்டேங்குது. அப்ப இந்த 3 மாசத்துக்குள்ளார சார் எதிரும் புதிருமா இருந்த அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஏன் வந்து ஒரே இலையில போட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கறது ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்பா இருக்கு. இது எல்லாம் அவங்க எதிர்பார்த்துதான் மாதேஷ். எடப்பாடியும் இதை எதிர்பார்த்திருப்பாரு, அமித்ஷாவும் மோடியுமே இதை எதிர்பார்த்திருப்பாங்க. அதுக்காக தான் இல்ல நம்ம டைம் கொடுக்கணும் தொண்டர்களுக்கு, அதனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதை ஃபார்ம் பண்ணதுக்கு அதனுடைய தேவையே இந்த பிரச்சனைகள் தான். இந்த ஸ்டாமிங் இது மாதிரி இது போனாலும் இன்னும் 2-3 வந்துகிட்டு இருக்கும். இன்னும் 2-3-4-5 மாசத்துக்கு உங்களுக்கு ஸ்டாமிங் பார்க்கலாம்.
ஆனா இந்த தலைவர்களுடைய வேற அதை பூராமே அப்பப்ப நார்மலைஸ் பண்ணி இந்த நாமிங் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அப்ப அந்த தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செட்டில் ஆயிடும். அப்ப வந்து இந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா போவாங்க. இப்ப என்ன ஆகுதுனாக்கா இப்ப அமித்ஷாவும் வந்து அவருடைய ஆசையை தெரிவிக்கிறாரு, ஆமா அப்படிங்கிறார். அதுக்கு வந்து எடப்பாடி எங்க சொல்றாரு, நாங்க ஏமாளி இல்ல, நாங்க வந்து தனிப்பெரும்பான்மையிலேயே ஜெயிச்சு நாங்க தனிப்பெரும் ஆட்சியை அமைப்போன்றாரு. சோ அப்ப வந்து திருப்பி வந்து நயினார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடிக்குமே டெலிபோன் உரையாடல் நடக்குது இதுக்கு அப்புறம். இல்ல நான் வந்து இந்த அடிப்படையில பேசல, நான் பேசின கான்டெக்ட் என்னங்கறத அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் அண்ணாமலை சொல்றாரு நாங்க ஒண்ணும் ஏமாளிகள் கிடையாது அப்படின்னு பதில். எந்த கட்சி யாருமே ஏமாளி இல்லைங்கிறார் அவர். அதுக்கு எடப்பாடிக்கு பதில் கொடுக்கிற மாதிரி அவரு சொல்லல. சரி, அதுக்கு முந்தின ஏமாளிகள்ன்ற வார்த்தைக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு. இல்ல யாருமே ஏமாளி இல்லைங்கிற பேட்டியில சொல்றாரு, ஏங்க இந்த கூட்டணியை நான் எங்க குழப்பம் ஏற்படுத்தினேன், நான் வந்து இதுல விருப்பமா இருக்கேன்னா விருப்பமா இல்லையான்னு உங்ககிட்டயே விவாதத்துக்கு விடுற மாதிரி தான் அவர் சொல்றாரு. நான் பாருங்க, நான் ஆடு மாடுன்னு இருக்கேன், கிரிக்கெட் விளையாட போறேன், அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கேன், நான் எங்கேயாவது இதுல தலையிடுறேன், நான் வந்து எங்க கட்சியை வளர்க்கணும்னு நான் இருக்கேன், அந்த கொள்கையோட தான் நான் இன்னமும் இருக்கேன், அதுக்கான நேரமும் காலமும் வரும்ன்றாரு. அவர் என்ன முடிவுல இருக்காருன்னே தெரியலையா வரைக்கும்? அவர் வந்து ஆரம்பத்திலேயே அவர் வந்து என்ன சொன்னாரு, இந்த அலைன்ஸை விரும்பாம இருக்காரு. அதுல ஒரு பிரச்சனை ஆனனாலதான், அவர் மூலியமா பிரச்சனை ஆனனாலதான் 2024 அந்த அலையன்ஸ் வந்து பிரிஞ்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட அந்த பேட்டி, அதாவது ஏப்ரல் 11 இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது அமித்ஷாக்கு இடதுக்கு பக்கம் யார் உட்கார்ந்துருந்தா? அண்ணாமலை தான் உட்கார்ந்துருந்தார். அப்ப கூட கேள்வி கேட்கப்படுது, இந்த மாதிரி அண்ணாமலை வந்து பிரச்சனையானனால இதாயிடுச்சு, அதிமுகவுல இருந்து ஏதாவது உங்களுக்கு டிமாண்ட் இருக்குதான்ட்டு அவர் எந்த டிமாண்டும் இல்லைன்றாரு. திருப்பி பத்திரிகையாளர்கள் விடாம அண்ணாமலை அவர்களை பத்தி என்னன்னு கேட்கும்போது தான், இல்ல பாருங்க இன்னைக்கு தேதியில கூட அண்ணாமலை தான் தலைவர், இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை தான், அதனாலதான் பாருங்க என் பக்கம் உட்கார்ந்துருக்காருன்னு தொட்டு பேசுறாரு அமித்ஷா. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாம கூட்டணியை வச்சிருக்காங்க, அதுல என்ன பேசினாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அதுக்கு முந்தின நாள் மீட்டிங்ல பிரஸ் மீட்ல ரொம்ப காட்டமா பேசுறாரு. நான் வந்து எங்க தலைவர் பேசுறதை தவிர நான் வேற யார் பேசுறத பேச முடியும், அமித்ஷா சொன்னதை நான் இங்க எதிரொலிச்சிட்டு இருக்கேன், நானா சொன்னேன், அமித்ஷா சொன்னதை சொன்னங்கிறாரு. எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்ப அதுக்கப்புறம் நாங்க ஒண்ணு ஏமாலியா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு முந்தின நாள் இருந்த காட்டமோ ஒரு காரமோ அடுத்த நாள் கொடுத்த பேட்டியில இல்ல, பிரஸ் மீட்ல இல்ல. என்ன டெல்லி ஆஃப் பண்ணிருச்சா? டெல்லி ஆஃப் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல, ஓ இப்ப நம்ம ஒரு இங்க வினை ஆற்றணும்னா ஒரு எதிர்வினை அங்க வருது. இல்ல சார், அண்ணாமலை தொடர்ச்சியாவே இந்த அலைன்ஸ் விஷயத்துல அவருக்கு ஏதோ ஒரு மனப்புழுங்கல் இருந்துட்டே இருக்குது. அவருக்கு இது விருப்பம் இல்லைன்றது நல்லா தெரியுது. ஆனாலும் அவரு ஏதோ ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, தனித்துவமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவரு என்ன பாட்டுல இருக்காரு, காலம் கனியும்ன்றாரு, நேரம் வருன்றாரு, எங்க கட்சியை வளர்க்க போறேன்றாரு, புதுசா ஏதோ ஒண்ணு பண்ண போறாரா என்னன்னு தெரியல. அண்ணாமலை வந்து ஒரு மாநில தலைவரா இருக்கும்போது எந்த ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருடைய குறிக்கோளும் அந்த கட்சியை அந்த மாநிலத்துல வளர்த்துறதா அவங்களுடைய முழு முதற் கடமை. அண்ணாமலை அதுல அவர் வந்து சிறப்பா செயலாற்றிருக்காரா, எனக்கு சிறப்பா செயலாற்றிருக்காரு, அவருக்கு வந்து 100க்கு 85-90% மார்க் கொடுக்கலாம். பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வளர்த்துனதுல எக்ஸ்ட்ராடினரி ஜாப் பண்ணியிருக்காரு. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு திராவிட கட்சிகளோட இருக்கிறத விட தனியா வந்து பாரதிய ஜனதா களமாடுனா இங்க வந்து லேட் ஆனாலும் ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகலாங்கிறது அண்ணாமலையினுடைய பார்வையா இருக்குது. ஆனா பாரதிய ஜனதாவுடைய பார்வை என்ன இருக்குன்னாக்கா, அவங்களுக்கு எல்லா மாநிலத்திலும் அவங்க செய்யக்கூடிய அரசியலை வச்சு நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். நம்ம வந்து ஒரு டைரக்ஷனை வச்சுட்டு அந்த டைரக்ஷன்லயே போயிட்டு இருக்கிறது அப்பப்ப கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஏன்னா நீங்க போற ரோடு மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு போய் அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கே ஒரு நல்ல ரோடா இருக்கும்போது அதை ஏன் சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்க வந்து இது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு நடக்க போறது 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல். இப்ப 24 ஜெயிச்சது 11.33, அதே ஒரு வெற்றி தான் அவங்களுக்கு. தனிப்பட்ட கட்சியா 3வது பெரிய கட்சியா இருக்காங்க, கூட்டணி 18% வாங்கிட்டாங்க. அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய கம்பல்சன் என்ன, திருப்பி அதை விட ஒரு ஜம்ப் கொடுத்தாகணும். சட்டசபை தேர்தலில் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி பாரதிய ஜனதாவுக்கே தெரியும். அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, பாரதிய ஜனதாவோ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா திருப்பி வந்து இந்த ஜம்ப்ல வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டோம்னா இது வரைக்கும் நம்ம பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்டு இருக்குதுங்கிற அந்த கட்டமைப்பு சேதாரப்பட்டு போயிடும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இல்ல நம்ம இன்னும் மறுபடியும் வளரணும்னா நமக்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும், அதுவும் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாதோ அந்த கட்சியோட கூட்டணி வேங்கும் போது அதுக்கு ஒரே வாய்ப்பு இருக்கக்கூடியது அதிமுக. அதிமுகவுக்கும் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் அதிமுக நின்று இன்னைக்கு திமுக கூட்டணி, ஏன்னா திமுக அவங்க கூட்டணியா இருக்காங்க. அப்ப இன்னைக்கு அதிமுக தனியா நின்று திமுகவுடைய கூட்டணியை ஜெயிக்க முடியுமானா அதுக்கு இன்னைக்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. அப்போ ஒருத்தருடைய தேவையை இன்னொருத்தர் நல்லா சரிவர புரிஞ்சிருக்காங்க
அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா வேணும், ம். பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுக வேணும். ஆனாலும் 2 பேர்த்துக்குமே ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ம்ஹும். அப்படி இல்லைன்னா அவங்க அரசியல்வாதிகளே கிடையாதுங்கிறேன் நான். சரி. அது இருக்கிறது சகஜம். ம். அப்படி இருக்கிற இடத்துல தான் இந்த ஸ்ட்ராமிங் எல்லாம் வரும். அதை வந்து அதுதான் அப்பப்ப சரியா normalize டிராவல் ஆகுமா, சரியா ஒட்டி பயணிக்க முடியுமா, அது வெற்றி கனியை ரசிக்க முடியுமா, ருசிக்க முடியுமா? கட்டாயமா முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய சினிமா படம் லவ் ஸ்டோரிஸ்லாம் இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லவ் ஸ்டோரிஸ் வரும். ம். இந்த லவ்வே வந்து எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னா, எடுத்த உடனே போய் ஒரு எல்லாம் பண்ணிடா வெரி குட் நீங்களும் சூப்பர் நானும் சூப்பர்னு இருக்கிற இடத்துல லவ் வந்து ஸ்ட்ராங் ஆகாது. கணவன் மணி உறவும் அப்படிதான். நடுவில் இந்த சின்ன சின்ன பிணக்குகள் வந்து அதிகமாகிட்டே வரும். ஊழல்னு சொல்லுவாங்க அது காதல் லாங்குவேஜ்ல. எங்கெங்கெல்லாம் ஊழல்கள் அதிகமா இருக்கும் அந்த ஊழலுக்கு அப்புறம் வரக்கூடிய கூடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்பாங்க. சரி. அந்த மாதிரி இப்ப இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஊழல்கள். ம். இந்த ஊழல்களை வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி என்னன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணி அவங்க கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க. கண்கொத்தி பாம்பாட்ட எங்கேயாவது பிரச்சனை இருக்கா போட்டு கொத்தலாம் அப்படின்ட்டு. ம். இதேதான் அதிமுக கூட்டணியிலும் அப்படிதான் உட்காந்துருக்காங்க. திமுக கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்கள கொத்தலாம். அப்போ இன்னைக்கு எடப்பாடி வந்து ஒரு பதிலடி கொடுக்குறாரு அந்த இடத்துல. இப்ப எடப்பாடி அவர் சொல்லலன்னா என்ன ஆயிடும்னா, பாத்தீங்களா எடப்பாடி பயந்துட்டாருங்க, பயந்து தாங்க கூட்டணி வச்சிருக்காரு, அவங்கள மிரட்டி தாங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப இத திமுக கூட்டணி வந்து தவறான முறையில இதை சித்தரிச்சு மக்கள் கிட்ட வந்து ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கிடுவாங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவர் அங்க ஏறி அடிக்கிறார். நாங்க ஒண்ணு ஏமாளி இல்ல, கூட்டணி எங்களுக்கு வேணும்னா வேணும், வேண்டாட்டினா வேணும். இது பதில் யாருக்குன்னா திமுக கூட்டணிக்கும் மக்களுக்கும். அப்ப இது மறைமுகமான பதில் பாரதிய ஜனதாவுக்கும். அப்ப நீங்க ஒரு வினை ஆற்றும் போது எதிர்வினையா நான் ஆற்றத்துக்கு தயாரா இருக்கேன். அப்ப இதுதான் இந்த மாதிரி ஊழல்கள் போகும்போது அதுக்கப்புறம் இப்ப எடப்பாடி பேசினதுக்கு அப்புறம் பெரிய கமெண்ட் இது அவர் சொன்னது. எங்கேயாவது பாரதிய ஜனதா மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி வந்துச்சு? அண்ணாமலை பேசும்போது கூட இது பெரிய அதிர்ச்சி வந்துச்சா? இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா பதிலுக்கு பதில் கொடுத்தோடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சலப்புகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது செட்டில் ஆகிட்டே வரும். இன்னும் போக 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 இன்னும் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதனால ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிணக்கு ஏற்பட்டு பிரியற அளவுக்கு பிணக்குகள் வர்றதுக்கு 2 கட்சியுமே விரும்பாது. அதிமுக பாஜக கூட்டணி கடைசி வரை நீடிக்குமா? எடப்பாடி பழனிசாமி இன்னும் நிறைய புதியவர்கள் வரணும், ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்சி ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. கூட்டணிக்கு திமுகவை வீழ்த்த எல்லாருமே ஓரணியில் நிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒண்ணு போயிருக்கு, அதுக்கு வேற உறுப்பினர் சேர்க்கை தடையெல்லாம் வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கேள்வி கேட்கணும் நான் உங்ககிட்ட. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஓரணியில் சேரணும் போது தாவேக்காவை கூப்பிடுறீங்களா, நாம் தமிழை கூப்பிடுறேன், ஆமா எல்லாரையும் கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா 2 பேருமே மறுத்துட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் அப்படி ஏதேனும் இருக்கா? அதாவது பிஜேபி இருக்கிறதுனாலதான் வரமாட்டேன்றாங்க. லாஸ்ட் அந்த 9th ஹவர்ல ஏதேனும் அப்படி பண்ணிடலாம் ஒரு பிளான், அப்படியும் ஒண்ணு ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாரா? அதாவது பிஜேபியை கழட்டி விட்டு தாவேக்கா, நாம் தமிழர் அந்த மாதிரி ஏதாவது வருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புலையும் இப்ப ஒரு பயணத்தை நடத்திட்டு இருக்காரா? இல்ல, இன்னைக்கு இன்னொரு பிடிமானம், நல்ல பிடிமானம் கிடைச்சா இருக்கிற பிடிமானத்தை விட்டுறலாங்கிற எண்ணம் எடப்பாடிக்கு இருக்காது. இல்லையா? இருக்காது. ஆனாலும் ஒரு பிரம்மாண்ட கட்சி வருதுன்றாரு. அது இன்க்ளூடிங் பிஜேபியோட சேர்த்துதான் அவர் சொல்றாரு. ஆமாமா. அதாவது இப்ப இவர் மட்டும் இல்ல, அண்ணாமலை அவர்களும் சரி, அமித்ஷாவுமே இதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. சார் அண்ணாமலை இந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காரா? அண்ணாமலை அவர் வந்து ஆங்கில சேனலுக்கு வந்து அவர் தலைவரா இருக்கும் போதே பேட்டி கொடுக்கிறார். இப்ப இருக்கிறத கூட விட்டுருங்க, தலைவரா இருக்கும்போது பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு வந்து கேள்வி கேட்கப்படுது, நீங்க வந்து பிரச்சனை பண்ணனாலதான் அதிமுக கூட்டணி உடைஞ்சிருச்சுன்றாங்க, இப்ப வரப்போற சட்டசபை தேர்தல் என்ன பண்ணி போறீங்க போது எங்களுடைய ஒரே பிரதான நோக்கம் திமுகவை ஆட்சி கட்டையிலிருந்து அகற்றுறதுதான். அதுக்காக என்ன வேணாலும் எதை வேணாலும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். சரி, இதுதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்போ எடப்பாடிய முதல்வர் வேட்பாளர், எடப்பாடி தான் 2026 முதலமைச்சர் அப்படின்னு அமித்ஷாவும் சொல்ல மாட்டேன்றாரு தான் பிரச்சனை, அண்ணாமலையும் சொல்ல மாட்டேன். அமித்ஷா சொல்லிட்டாரு. அதான் நான் சொன்னேன். இல்ல, இதுதான் விவாதமாயிட்டு இருக்கு சார். இல்ல நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஏப்ரல் 11ஆம் தேதி தீர்க்கமா சொல்றாரு அமித்ஷா, எப்படி ஆல் இண்டியா என்டிஏக்கு மோடி தலைவரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு என்டிஏக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர்னாவே என்ன அர்த்தம்? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அர்த்தம். அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், வேற யாரும் இல்ல. வெளிப்படையாவே சொல்லிடலாம், விவாதம் சொல்லிட்டாருன்றேன் நானு. சொல்லிட்டாரு அவர் ஏப்ரல் 11ஆம் தேதியே சொல்லிட்டாரு. அண்ணாமலை சொல்லுவாரா சார்? அண்ணாமலை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இல்ல, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, இத திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா அண்ணாமலை தான் இப்ப சந்தேக பொருளா இருக்காரு, பேசு பொருளா இருக்காரு. அவருமே அதை சொல்லணும்னு நிறைய பேர் பாக்குறாங்கல்ல. இல்ல, அது வந்து அவருடைய விருப்பம். இதே வந்து ஒரு பாரதிய ஜனதாவில் இன்னைக்கு ஒரு பொறுப்பாளரா இருந்து அவர் சொல்றதுக்கு தயங்கினாருன்னா நம்ம வந்து அவர் மேல விமர்சனம் வைக்கலாம். இன்னைக்கு அவர் எந்த விதமான பதவியும் இல்ல, ஒரு மத்தியில மட்டும்தான் ஒரு பொதுக்குழு உறுப்பினரா இருக்காரு.
இப்போ வந்து மறுபடியும் அடுத்த மாதம் வந்து தலைவர் அனௌன்ஸ் பண்ணும்போது இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பேசுகிறாங்க. அப்போ இப்போ இருக்கும்போது அவருடைய கெப்பாசிட்டியில் வந்து தனி மனித கெப்பாசிட்டியில் அவர் என்ன வேணால் பேசலாம். ஆனால் இதே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நேஷனல் லெவலில் பார்ட்டியில் அவர் ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பொறுப்பு மிக்க பதவிக்கு வந்த உடனே அவர் நான் தனிப்பட்ட மனிதனா நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசுவேன்னு இப்போ சொல்கிற மாதிரி அப்போ சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அண்ணாமலை வந்து இது முழுக்க முழுக்க ஆமாம் எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமியினுடைய போஸ்டரை தூக்கிட்டு அண்ணாமலை நிற்கணும்னு எதிர்பார்க்கறது தவறான எதிர்பார்ப்பு. சரி, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்தது தெரியும். இன்னைக்கு பாரதிய ஜனதா அவர் என்ன சொல்றாரு, எங்க தலைவர்கள் சொல்றதை நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறார். அப்ப அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் அவங்களுக்கு இருக்கிறதா வாய்ப்பு இல்ல. தாவேக்காவுக்கு நாம் தமிழருக்கு அழைப்பு விடுத்ததை எப்படி பார்க்கறீங்க? எடப்பாடி இது எடப்பாடி மட்டும் இல்ல, இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட பேசுவாங்க அவங்க கிட்ட. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நாளைக்கு நீங்களும் நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட நம்ம கிட்டையும் பேசுவாங்க. சோ ரகசிய பேச்சுவார்த்தை பேரங்கள்ன்றது ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. பேரங்கள் நடக்குதான்னு தெரியாது எனக்கு. ஆனா ரகசிய இன்ஃபார்மல் டிஸ்கஷன் வந்து எல்லா கட்சிக்கிட்டையும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது எப்போ வந்து உங்களுக்கு ஃபார்மலைஸ் ஆகிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமாக எஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ரெண்டு பக்கமும் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எல்லா டேர்ம்ஸும் அக்செப்டட் ஆகி வந்து ஓகேன்னு வருதோ அன்னைக்கு தான் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான முடிவுகள் எல்லாமே இன்ஃபார்மல் மீட்டிங்ஸில் தான் நடத்துவாங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க பார்த்துக்கிறாங்கன்பாங்க, கடா வருது காது குத்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி. அதான் சொல்றேன், அரசியல்வாதிகள் சந்திச்சுக்கும் போது மூச்சோட மறந்தாலும் மறப்பாங்களே ஒழிய அரசியல் பேச மறக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்ஃபார்மல் டிஸ்கஷன்ஸ் அவங்களுக்கு இருக்க உண்டான ஃபீலர்ஸ். இப்ப இந்த கட்சிக்கு, அதாவது எந்த ஒரு கட்சி எடுத்தீங்கனாலும், இப்ப உதாரணத்துக்கு திமுக கூட்டணி எடுங்களேன், விடுதலை சிறுத்தைகள் எடுங்க. திமுக வேணுங்கிற ஒரு கூட்டமும் அதுல இருக்கும், திமுக வேண்டாங்கிற கூட்டமும் ஒண்ணு இருக்கும். காங்கிரஸ் எடுத்தீங்கனாலும் திமுக கூட இருக்கலாங்கிற ஒரு கூட்டமும் இருக்கும், திமுக வேண்டாங்கிற ஒரு கூட்டமும் இருக்கும். அப்ப எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த ஆளுங்களை வந்து அந்தந்த கட்சிகளுக்கு இயல்புடைய ஆளுங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுல வந்து எந்த விதமான ஒரு மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை, சந்தேகமே யாருக்கு இருக்க வேண்டியது. அழைப்பை நிராகரிச்சிருக்காங்க, யாருமே சேரல. அததான் திரு துரைமுருகன் திமுகவினுடைய மூத்த தலைவர் சொல்றாரு. எடப்பாடி கடையை திறந்துட்டாரு, யாருமே வரமாட்டாங்க, வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு, யாரும் வர்றதில்ல அப்படின்றாரு. யாருமே வர தயாரா இல்லையா? ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ், என்டிஏ அலைன்ஸ் கீழே ஒரு அணி உருவாகாமலே இருக்கு. இல்ல, இது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, எங்க கூட்டணி வந்து திமுகவை ஆட்சி கட்டில விட்டு அகற்றணும்னு நினைக்கக்கூடிய யாரு வேணாலும் வாங்க, அவர் டோர் இஸ் ஓப்பன். இதேதான் பாரதிய ஜனதாவும் சொல்றாங்க. இதேதான் இப்ப இந்தியா கூட்டணி என்ன சொன்னாங்க 2024 தேர்தல்ல, அங்க யாராவது இந்த கொள்கை இருக்க மட்டும் வாங்க, இந்த கொள்கை இல்லாத இங்க வேண்டாம். அங்க என்ன மோடி எதிர்ப்பு. பிஜேபி ஆட்சி கட்டில இருந்து அகற்றதுக்கு யாரா இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இங்க திமுகவை அகற்றதுக்கு இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இதுல தவறுகள் இல்லை. கட்சிகள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இப்ப சீமான் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவர் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து அரசியலே வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்த்த அரசியல் போனார்னா அவர் இதுவரைக்கும் அவர் கட்டிட்டு வந்த அந்த கோட்டை வந்து சரிஞ்சிரும். அடுத்தது இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அரசியலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த அவர் திராவிட கொள்கைன்னு பேசினாலும் அவர் இன்னைக்கு அவருடைய ஸ்டாண்டெல்லாம் பார்க்கும்போது அண்ணா திமுகவுக்கு ஒரு மாற்று அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அவர் வர்றாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து யார் ஒருத்தரும் அவங்க கிட்ட போய் நாங்க அலையன்ஸ்க்கு வரோம்னு சொல்றதுக்கு கம்பல்ஷனும் இல்லை, தேவையும் இல்லை இன்னைக்கு சூழ்நிலையில. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் 4 மாசம் சுற்றுப்பயணம் போறாங்க. இந்த ஆகஸ்ட்ல வந்து 2வது மாநில மாநாடு பெரிய அளவுக்கு நடத்த போறாங்க. சோ அவங்க வந்து இன்னும் பேச்சு என்ன அடிபடுதுன்னா, விஜய் வந்து ராகுல் காந்தியை மீட் பண்றதுக்காக அவர் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு காமராஜரை வந்து கஜா முஜான்னு பேசிட்டாங்க. உண்மையான இந்த பேச்சை கேட்கும்போது நமக்கே கொதிக்குது. அப்ப வந்து ஒரு உண்மையான ஒருத்தன் வந்து நான் காங்கிரஸ்ல மெம்பர்னு சொன்னா அவன் கொதிக்காம இருந்துச்சுன்னா அவன் உண்மையான காங்கிரஸ்னுடைய மெம்பரே இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன பேசுறாங்க, எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்குற மாதிரி இருந்தா நாங்க வரோம், இல்லைன்னா நாங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க எதிர்கட்சியா உட்காரணுங்கிற அளவுக்கு முன்னணி தலைவர்கள் காங்கிரஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னன்னாக்கா, ஒரு விஜயும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அவங்க வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்குமா அவங்களுக்கு? இல்ல சார், 2029 தான் அவங்களுக்கு மெயின் காங்கிரஸ்க்கு. அப்படின்னும் போது திமுகவுக்கு இங்க திமுக வந்து எப்பவுமே காங்கிரஸ்க்கான லாபத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன லாபம் கொடுத்திருக்காங்க இதுவரை? எம்பி எம்எல்ஏக்கள் சரி 10 எம்பி கொடுக்குறாங்க. போன தடவை 9 எம்பி, இந்த இடத்துல 10 எம்பி. என்ன லாபம் காங்கிரஸ்க்கு இதனால மட்டும் சொல்லுங்க. உள்ள சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போயினுங்கிறாங்களே சார், தனியா நின்னால் அவங்களுடைய நிலை என்ன? அவங்கனால ஒரு இலை அப்படி கிள்ளி இங்க இருந்த இலையை எடுத்து இங்க போடுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ்க்கு? இப்போ அவங்க மொத்த சீட்டு ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் 99 சீட், சரி 100 சீட்டு கூட இல்லை. இந்த 10 சீட்டுங்கிறது பெரிய வித்தியாசம் வந்துருதா?
இப்ப அங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து இந்த 10 தேவை இருந்தா தான் இந்த 10 பயங்கரமான 10 சார். இது சாதாரண இது 10 இல்ல. வெறும் 10 மட்டும் இல்ல சார். கூட இருக்கிற அந்த 28 30 பேருமே ரொம்ப ஹெல்ப்பா தான் இருக்காங்க. ஓவரால் 40 அது காங்கிரஸ் கவுண்டா தான் கணக்கு எந்த பாக்குறாங்க அவங்க. யூஸும் இல்லையே இப்போ. இல்ல அது காங்கிரஸ் அப்படிதான் அந்த கவுண்டே பாக்குறாங்க. இல்ல அதாவது இங்க தமிழ்நாடு தான் பெரிய அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, திமுக தான் ஹெல்ப் பண்றாங்க பார்லிமெண்ட்ல அதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு அப்படி நினைச்சு தான் கலைஞர் அவர்கள் இங்க மைனாரிட்டி திமுக அரசு அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வன்மையா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா சொல்லிட்டாங்க. அதுல காங்கிரஸ்னுடைய எம்எல்ஏக்கள் அப்ப எத்தனை பேர்? 38 எம்எல்ஏக்கள் இருந்த காங்கிரஸ் 48 சீட்ல நின்று 38 சீட்டு ஜெயிச்சு அவங்க வந்து ரொம்ப மைனாரிட்டியா இருக்கும்போது இவங்க சீட் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அன்னைக்கு கூட இவங்க வந்து மந்திரி சபையில சீட்டு கொடுங்கன்னு கேட்கல. ஆனா இந்த கண்ணியத்தை திமுக என்னைக்காவது கடைபிடிச்சிருக்குதா மத்தியில? சரி. அப்போ அதைத்தான் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கேட்கறாங்க. நாங்க எத்தனை நாள் தான் இழிச்சு வாயினாவே இருக்கிறது? இல்ல சார், இது அபிஷியல் ஸ்டேட்மெண்டா யாருமே வெளியே சொல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க பப்ளிக்ல உட்கார்ந்து பேசக்கூடிய வார்த்தைகள் ஏத்துப்பாரா? மேல ராகுல் காந்தி சோனியா காந்தி முடிவெடுப்பாங்களா? அப்படிதானே பார்க்க முடியல. அதுதான் அப்படி இருக்கக்கூடிய கட்சியில காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மேலிடத்தினுடைய ஒப்புதல் இல்லாம இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்காரங்க பேசியிருக்காங்களா? பேச முடியுமா? அப்ப இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு மீடியால இருந்து உட்கார்ந்து இப்ப பேசுறாங்கன்னாவே மேலிடத்தினுடைய ஒப்புதலோட தான் பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னொரு எடுத்துப்போம். இப்ப திமுகவுக்கு தான் காங்கிரஸ் தேவையா, காங்கிரஸ்க்கு திமுக தேவையான்னா திமுகவுக்கு தான் காங்கிரஸ் தேவை. தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஆனா திமுகவுக்கு எல்லாமே இருக்குது இழக்கிறதுக்கு. சரி. இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அண்ணா திமுகவினுடைய கூட்டணி இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியும் நீங்க நம்பிக்கிறீங்களா மதேஷ்? இன்னைக்கு சிறுபான்மையினர் ஓட்டு பூரா திமுகவுக்கு உழுவுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காங்கிரஸ் அங்க இருக்கிறனால. சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் இருந்து வெளியே வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், நடக்குதா நடக்கலன்னு தெரியாது, வெளியே வந்து ஒரு விஜய் கூடயே போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2029 இவங்க யாரு கூட இல்ல, திமுக கூட, பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட இருக்கு, காங்கிரஸ் விஜய் கூட இருக்கு. திமுகவுக்கு நஷ்டமா லாபமா? நஷ்டம் தான். அப்ப யாரை நம்பி யாரு இருக்காங்க? திமுகவை நம்பி காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. அவங்க இந்த மாதிரி திமுகவை நம்பின்னு போய் இன்னைக்கு திமுகவை அவங்க வளர்த்து விட்டதான் மிச்சமே ஒழிய அவங்க வந்து எப்படி இருந்தா நான் எப்படி ஆயிட்டம் பாத்தீங்கன்னா விவேக் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து எப்படி நாட்டில் எப்படி ஆகி போச்சுங்கிற பாக்குற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. காரணம் திமுகவை வளர்த்துறதுக்கு மட்டுமே அவங்க காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தப்பட்டு இருக்குது இது வரைக்கும். அவங்களே கேட்கறாங்கல்ல, என்ன நீங்க பீட்டர் அல்போன்ஸ்க்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தீங்க, அதை தவிர கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு என்ன போஸ்டிங் என்ன இதுல கொடுத்துருக்கீங்க? ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்களா ஒரு கட்சியிலன்னு கேட்கறாங்க. ஆனாலும் செல்வ பெருந்தகை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்றாரு, சமரசமா இருக்காரு, ரொம்ப க்ளோஸா இருக்காரு திமுகவோட. இல்ல அவரு வந்து அவரே முதல்ல ஆரம்பத்துல வேற மாதிரி தான் பேசினார். அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு தலைவரா இருக்கும்போது அவர் மேல இருப்பார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்பாரு, கீழே நீங்க பேசுங்கன்பார். அவர் ஏறி அடிச்சாருன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். சோ மத்தவங்க எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. ஆமா, இப்ப செல்ல பெருந்தகனுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு மாநில தலைவரோட ஒப்புதல் இல்லாம இவங்க எல்லாம் இவ்வளவு மீடியாக்கு வந்து இவ்வளவு அப்பட்டமா பேசிட முடியுமா? சோ திமுக கூட்டணியில இருந்து வெளியேறும் மனநிலையில இருக்கா காங்கிரஸ்? கட்டாயமா. நீங்க எங்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கல, எங்களை எப்பயுமே நீங்க வந்து ஒரு எடுபடி ஆட்ட வச்சிருக்கணும், உங்களுடைய லாபத்துக்கு மட்டும் எங்களை பயன்படுத்தணுங்கிற மாதிரி எங்களை வந்து நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க இனிமேலும் தயாரா இல்லை, பட்ட வரைக்கும் போதுன்றாங்க காங்கிரஸ். சரி. அப்ப எங்களுக்கு நீங்க கூட்டணியில ஆட்சியில் அதிகாரத்துல கொடுக்குறீங்களா, நாங்க இருக்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்களை இன்னும் நீங்க வந்து கருவாப்பு தலையா தான் நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா we are no more கருவாப்பு தலைன்றாங்க அவங்க. அப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு காங்கிரஸை நம்பி திமுகவை நம்பி காங்கிரஸ்ல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாதவங்க என்ன டெசிஷன் வேணா எடுக்கலாம், தப்பு கிடையாது. ராகுல சந்திக்கிற மனநிலையில் இருக்காரா விஜய்? வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஏற்கனவே வந்து ஒரு எம்பியை சந்திச்சதாகவும் அந்த எம்பி ஏற்கனவே ஆல்ரெடி மல்லிகா அர்ஜுன கார்கே கூட ஒரு டெலிஃபோன்ல இவங்க விஜய் அவரும் பேசிக்கிட்டதாகவும் ஒரு செவிவெளி செய்தி. இது உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது, ஆனா இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாநாட்டுக்கு முன்னாடி கூட வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவங்க பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலகட்டம், இந்த 2006 ரொம்பவே இக்கட்டான காலகட்டம் தான். அதனாலதான் 26 சாரி. அப்ப அதனாலதான் இங்க இந்த கூட்டணி ஆட்சி இப்ப அமித்ஷா பேசுறதெல்லாம் வந்து இன்னைக்கு அண்ணா திமுக மாதிரி முதல்ல மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் எல்லாம் பேசாம இருந்திருந்தாங்கன்னா நேரம் திமுக ஏறி அடிச்சிருப்பாங்க.
இப்ப அவங்களுக்குள்ளாரே அங்க பெரிய இப்ப எதிராளிட்டு இருக்கக்கூடிய சின்ன ஓட்டாவை பார்த்தாங்க, இங்க பார்த்தா ஒரு பெரிய பொந்தே விழுந்து போச்சு இந்த கூட்டணியில. இந்த பொந்து அடைக்கிறதுக்கு எப்படி என்ன வழிங்கிறத திமுக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி இன்னைக்கு பேச முடியாத அளவுக்கு இருக்கு. சரியான நேரத்தில் எடப்பாடி ஏறி அடிச்சிருக்காருன்னு நான் பார்க்குறேன். ரைட், பார்க்கலாம் சார். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார். இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வு, அதே போல ஐயா ஸ்டாலின் அவர்களே கிரவுண்ட்ல இறங்கி மக்கள் கிட்ட குறை கேட்டதும் உறுப்பினர் சேர்க்கையை நடத்துறது நம்ம பார்த்தோம். அதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த ஓடிபி எல்லாம் நீங்க மக்கள் கிட்ட வாங்கக்கூடாது, 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் ஓடிபி வாங்குறாங்க, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு அந்த அந்த இதுவே இதையே நிறுத்த சொல்றாங்களா என்ன? இல்லை, அதாவது ஓடிபி பயன்படுத்துறதுக்கு தடை. அதாவது இப்போ எந்த இடத்துலையுமே நம்ம எல்லா பேப்பரில், டிவியில், ரேடியோவில் பூராமே அவங்க விளம்பரம் மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, பேங்க் முதல் கொண்டு எல்லாருமே கொடுக்கறது, உங்களுடைய ஓடிபி யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது, ஆதார் எண்ணையும் யாருக்கிட்டையும் நீங்கள் பகிராதீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு யார் போய் மெம்பர்ஷிப் டிரைவ் ரன் பண்ணுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு தெரியாது. நாளைக்கு நீங்களும் நானுமே கூட ஒரு திமுக ஒரு கரை வேட்டியை கட்டிட்டு போனோம்னாக்கா நம்ம திமுக காரங்க தான். சரி, யாராவது அங்கே நீ யாரும் ஓட்டர் ஐடி என்னன்னு கேட்க போகிறாங்களா? நம்ம பாட்டுக்கு எதையாவது ஒரு லிங்க் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதில் ஒரு 4 வாரத்தை திமுகன்னு போட்டு விட்டு, ஏங்க நீங்கள் இதை லிங்க் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பூரா ஆட்டையை போட்டு போயிட்டேன்னா யார் கொடுக்குறது அவங்களுக்கு? அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை மக்கள் அறியாமையில் இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய குற்றம், அதிகமான குற்றங்கள் எங்கே நடந்துட்டு இருக்குன்னா அந்த சைபர் கிரைமில் தான் இன்னைக்கு பெரிய நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஓடிபியை நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட கேட்கறதே இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பான செயல் அது. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு போறவங்களுக்கு பூரா உடனே உங்க நம்பர்ல அடிச்ச உடனே ஸ்டாலின் ஐயா அந்த பக்கம் பேசுறாரு, ரெக்கார்டட் வாய்ஸ். இவர் இங்க ஒருத்தர் ஒரு வயசானவர் பார்த்த ஒரு பாய் அவர் பேசிட்டு சொல்லுங்க இவர்கிட்ட தான் பேசுறாருன்னு நினைச்சு அவர் உரையாடுறாரு, ரெக்கார்டட் வாய்ஸ் கூட அவர் உரையாடுறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறாங்களோ இல்லை ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுறது, அப்புறம் நம்பர் வாங்கிக்கிறது. அடுத்தது இப்போ மக்களோட முதல்வர்னு இன்னொரு திட்டம். இப்போ நீங்கள் மக்களோடு மக்களாக, இப்போ மக்களோடு முதல்வர்னா என்ன அர்த்தம்? மக்களோடு மக்களாக நீங்கள் அந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் போன காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? 2 பக்கம் பேரிகேட் போட்டிருக்குது, பெண்கள் அத்தனை பேர் நிற்கிறாங்க, பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான உரிமை தொகைன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க. பெண்கள் இப்படின்னு வராங்க, அவர் தள்ளிப்போங்கிறார். பேரிகேடுக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க, கூட பாதுகாவலர் இருக்காங்க. இருந்தாலும் அவர் அவ்வளோ அலர்ஜி அவங்கக்கிட்ட போக மாட்டேங்கிறாரு, கிட்ட பின்னாடி போங்கன்னு துரத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பெட்டிஷனை வச்சுட்டு நிற்கிறாங்க. பெட்டிஷனை இப்படி தொட்டு பார்த்துக்கிட்டு போறாரு. அவங்க முதல்வர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கலாம்னு நின்றுட்டு இருக்காங்க. இல்லைனா ஒன்றா பின்னாடி இருக்கவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லணும், இல்லைனா வரவங்ககிட்ட எங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லணும். அவர் என்னமோ நம்ம அந்த கோயிலில் தீபாராதனை காமிச்சு அப்படி இதெல்லாம் தொட்டுட்டு போவாங்களே, அந்த மாதிரி அவர் தொடர்றது கூட பயப்படாமல் இப்படின்ட்டே போறாரு. இதான் மக்களோட முதல்வர். நீங்கள் போய் மக்களை கலக்கிறதுக்கே பயப்படுறீங்களே சார். மக்களோட முதல்வர் இப்போ நான் கேட்குறது, இது நாள் வரைக்கும் நீங்கள் யாருக்கு முதல்வர்? மக்களுக்கு தான் முதல்வர். அப்புறம் திடீர் 4.25 வருஷம் கழிச்சு மக்களோட முதல்வர்னு ஒரு பேச்சு. அப்ப இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க, யாருக்காக இருந்தீங்க? அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கப்பட வேண்டியதா இருக்குதா இல்லையா? அப்ப இப்ப இதுல 15ஆம் தேதி இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு சரியா இன்னையோட 1 வாரம் முடிஞ்சது. எத்தனை லட்சம் பெட்டிஷன்ஸ் வந்திருக்குன்றாங்க? 5.25 லட்சம் பெட்டிஷன்ஸ் வந்திருக்குது 7 நாள்ல. உங்களுடைய ஸ்டாலின்ல 5.25 லட்சம் பெட்டிஷன் 45 நாள்ல மனுக்கள் வாங்கி எல்லாத்தையும் மக்கள் 45 நாள்ல தீர்வு. ஆமா, தீர்வு உடனே. 7 நாள்ல 5.25 மனுக்கள், மக்களுடைய குறைகள் 5.25 லட்சம் குறைகள் இன்னைக்கு வரைக்கும் 22ஆம் தேதி 1ஆம் தேதி வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்குது. ஆமா, நீங்க இதே உங்கள் தொகுதியில் நான் எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணுனீங்கல்ல, அன்னைக்கு வசூலானது எத்தனை பெட்டிஷன்? 4,53,000. அன்னைக்கு நீங்க அவ்வளோ நாள் பண்ணும் போதே 4,53,000 நீங்க தனிப்பட்ட முறையில் பெட்டியில விழுந்தது. இன்னைக்கு 7 நாள்லயே உங்களுக்கு 5.25 லட்சம் பெட்டிஷன் வந்திருக்குதுன்னா மக்கள் எவ்வளவு விரக்தியில இருக்காங்கன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? எவ்வளோ குறைபாடுகள் மக்களுக்கு இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அடுத்தது இன்னைக்கு நீங்க 45 நாள்ல எல்லாம் சரி பண்றீங்கன்னா 4.25 வருஷத்துல ஏன் சரி பண்ணல? 45 நாள்ல உங்களுக்கு ஐசா பைசா பார்க்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய அரசாங்கம் 4.25 வருஷமா ஏன் அமைதியா இருந்தீங்க? அப்ப இந்த திட்டங்கள், இந்த செயல்பாடுகள்லாம் யாருக்காக, எதுக்காக, எதை நோக்கி பயணிக்குது? இதே மக்களுக்கு, மகளிருக்கு, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தகுதியான மகளிருக்கு 1000 ரூபாய் நீங்க நடுவுல எல்லாத்துக்கும் சொன்னீங்க, அப்புறம் மறுபடியும் பல்ட்டி அடிச்சு இல்ல தகுதியானவர்கள் நீங்க இல்ல. இப்ப கூட வராதவங்க எல்லாரும் மனு கொடுங்கன்றாங்க, அதுக்கு உடனே இது கொடுங்க, நம்ம ஃபார்ம் கொடுங்க, நம்ம பண்ணிடலான்றாங்க. அது எந்த திட்டத்தின் கீழே இப்ப இவங்க இதில் அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா? கிராமப்புறத்துல இந்த 13 டிபார்ட்மெண்ட், ஊரகத்துல 23 டிபார்ட்மெண்ட்டுங்கும் போது இப்ப இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அத்தனை சர்வீஸ் இன்னைக்கு சேவை மையத்துல போனா செய்ய முடியாதா? முடியும். அப்புறம் இதுக்கு எதுக்கு ஒரு ஸ்கீமு? இல்ல 45 டேஸ்ல ரெக்டிஃபை பண்றோம்ன்றாங்க. அதுக்கு இப்படி போய் நீங்க மூக்க தொடுறதுக்கு
நேரடியாக ஒரு சிட்டிசன் சார்ட்டர்னு ஒரு சட்டத்தை அமல்படுத்தினீங்கன்னா வேலை முடிஞ்சுதா? ரேஷன் கார்டா இத்தனை நாளில் கிடைக்கும், ஜாதி சான்றிதழா இத்தனை நாளில் கிடைக்கும், பட்டாவா இத்தனை நாளில் கிடைக்கும், இது ஆதாரா இத்தனை நாளில் கிடைக்கும், இது எல்லாத்துக்குமே சிட்டிசன் சார்ட்டர் நீங்கள் கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சது இல்லை. அப்போ இதுக்கு நீங்கள் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடியை போய் நீங்கள் செலவு பண்ணி இன்னைக்கு நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபா. அப்போ இன்னைக்கு அன்னைக்கு தகுதி இல்லாத மகளிர் இன்னைக்கு எப்படி அந்த கார் வச்சிருந்தா தகுதியான மகளிரா மாறுறாங்க? இல்ல அந்த மாதிரி கார் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல. நீங்க சப்சிடியில கார் வாங்குறவங்களுக்கு இருக்குது மாதேஷ். 4 வீலர் நீங்க சப்சிடியில வாங்கியிருந்தா முதல்ல கிடையாது. 4 வீலர் வச்சிருந்தீங்கன்னா இந்த காலத்துல இப்ப நீங்க சப்சிடியில 4 வீலர் வாங்கியிருந்தாலும் நீங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்கனாலும் முதல்லலாம் எலிஜிபிலிட்டி கிடையாது. இப்ப எல்லாம் எலிஜிபிலிட்டி. நான் கேட்கறது அன்னைக்கு இந்த தகுதி இல்லாதவங்க இன்னைக்கு எந்த அடிப்படையில தகுதி ஆயிட்டாங்க அதை மட்டும் கொஞ்சம் விளக்கணுமா இல்லையா? இது ஆட்சிக்கு இது மாறிடுச்சா? நீங்களே தானே அதே ஆட்சி. அப்ப அன்னைக்கு நீங்க தகுதி இல்லாத மகளிர்ன்றீங்க, இன்னைக்கு அதே மகளிர் தகுதி ஆயிட்டாங்கன்றீங்க. அப்ப இதெல்லாம் எதை நோக்கி தேர்தலை நோக்கி தானே போகுது இப்போ. சரி, அப்போ இது எல்லாமே மக்கள் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம் இல்லையா? அப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி, 45 நாள்ல உங்களால மக்களுடைய குறைகளை பூரா தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஆட்சி 4.25 வருஷத்துல தமிழ்நாட்டை சொர்க்க பூமி ஆக்கி இருக்கலாமே. சொர்க்கம் எங்கேயாவது யாராவது பார்க்கணும் அப்படின்னா எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு ட்ரிப்பு போட்டு உலகத்துல இருந்து எல்லா இடத்துலையும் கூட்டு வந்து தமிழ்நாட்டை காமிச்சிருக்கலாமே. 45 நாட்கள்ல முடியறத 4 காலத்துல என்னென்ன சாதிச்சிருக்கலாம். அப்ப இதெல்லாம் எப்படி மாதேஷ் நம்ம எடுத்துக்கிறது இதை? அப்ப இதெல்லாம் நம்ம விமர்சிக்காம ஆமாங்க வெரி குட் ஸ்கீமுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எப்படி போறது? நம்ம ஸோ எலெக்ஷனுக்காக தான் இதெல்லாம் நடக்கும். வேற என்ன இது அப்பட்டமா இது எலெக்ஷனுக்காக? நான் அதனால தான் கேட்கிறேன். 45 நாள் இப்ப ஐயா முதல்வர் அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காரு, பூர்ண நலம் அடைஞ்சு திரும்பி வரணுங்கிறதுல ஆண்டவனை பிரார்த்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மால நானும் ஒரு ஆள். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப கூட அங்க உட்கார்ந்து இவரெல்லாம் ஃபைல் பாக்குறாரு. ஆமா, குறிப்பா எந்த ஃபைல் பாக்குறாருன்னா இதுதான் அந்த மகளிர் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களோட முதல்ல எத்தனை வந்துச்சு, எவ்வளவு போச்சு, இதையெல்லாம் பார்க்கணுங்கிறீங்க. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில ரெஸ்ட் எடுக்க போயிருக்கீங்க. அங்க உட்கார்ந்துட்டு இந்த ஃபைலை பார்த்துக்கிட்டு இவ்வளவு தூரம் இப்ப இன்னைக்கு நீங்க இதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்களே. 4.25 வருஷம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? அதை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரமா இல்லையா? இன்னைக்கு கூப்பிட்டு அந்த ஆபீசரை வர சொல்லு, இவரை வர சொல்லு, அவரை சொல்லுன்னு வரும்போது அப்ப இது எதுக்காக நடக்குது? அப்ப என்ன கட்டமைக்க விரும்புறாங்க பாருங்க. ஆஸ்பத்திரியில கூட மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அதுக்கு கூட பாருங்க மக்களோட முதல்வர்ல இருந்து வாங்கின பெட்டிஷன்ஸ் தாங்க எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு போச்சு, என்ன ஏதுங்கிற நிலைமையை கேட்டுட்டு இருக்காருங்க. உங்களுடன் ஸ்டாலின்ல வந்ததுல பூரா இதெல்லாம் என்னென்ன கேட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா? அப்ப இவர் தானுங்க முதல்வர். ஆஸ்பத்திரியில இருந்தா கூட ரெஸ்ட்டுக்குன்னு போயிட்டு வேலை பார்க்கறாரு பாருங்க. அப்ப நான் கேட்கறது, உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது நான் அவர் அங்கே போய் இந்த மாதிரி வேலை பார்க்கறத நான் அதை விரும்பல. ஏன்னா நீங்க ஓய்வு ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றது, 3 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்து நீங்க வீட்டுக்கு போனா வேலை பார்ப்பீங்கன்னா உங்களை ஆஸ்பத்திரியில் இருக்க சொல்றதுக்கு காரணமே. இதுல வேற என்னன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கிரீம்ஸ் ரோட்ல இருந்து இன்னைக்கு சில டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேனாம்பேட் போறாங்க, மறுபடியும் முடிச்சுட்டு அங்கிருந்து ஷிஃப்ட் ஆக போறாங்க. இப்ப இத்தனை இங்க ஷிஃப்ட் டெஸ்டிங் இல்லாதெல்லாம் இப்படி மாறிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி மெனக்கெட்டு நீங்க வேலை பார்க்கணும்? அதை எதுக்கு நீங்க ஒரு கட்சிக்காரங்க பூரா இதை ஒரு பெரிய பப்ளிசிட்டியும் பண்ணணும் இதை? அப்ப இது உண்மையாலுமே நீங்க உடல் நலம் பெற்று வரணுங்கிறதா எங்களை மாதிரி நடுநிலையாளர்கள்லாம் வேண்டிட்டு இருக்கும்போது நீங்க கட்சிக்காரங்க பூரா இதை வச்சு நீங்க பப்ளிசிட்டி சேரும்போது இது மக்கள் கிட்ட தவறான முறையில போயில சேரும் இது. அப்ப இதெல்லாம் இவங்க திமுக காரங்க கண்ணுங்கருத்துமா இருக்க வேண்டாமா இதை? ஸோ அதெல்லாம் தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம் நம்ம. ஸோ இந்த ஓடிபியால சிக்கல்கள் இருக்கு, அதனால தான் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஆமாமா, ஏன்னா ஓடிபி கேட்கறது சட்டப்படி குற்றம். நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக நான் உங்ககிட்ட மாதேஷ் உங்க மொபைல் ஒரு ஓடிபி வந்திருக்கும் கொடுங்கன்னாலும் நீங்க உடனே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என் மேல. ஆனா இப்ப திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல நாங்க இந்த ஆதாரம் வச்சு ஓடிபி எல்லாம் நாங்க வச்சு எதுவுமே நாங்க பண்ணல, நாங்க வேற மாதிரி தான் பண்றோம்னு அவங்க ஒரு அப்பீல் கொடுத்துருக்காங்க. அந்த அப்பீலும் அப்படின்னா நீங்க அப்பீல் பண்ணுங்க, நான் அதை விசாரிக்கிறோம்னு ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு. ஆமா, 28ஆம் ஆமா, ஹைகோர்ட் அதுலயும் எதா இருந்தாலும் நியாயமா இருந்தா அந்த நியாயத்துக்கு உண்டான தீர்ப்பு கிடைக்க போகுது. இல்ல இவங்க ஆதார் கார்டெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு ஓடிபி வாங்குறாங்கன்னா அது கம்ப்ளீட்டா நிறுத்த போறாங்க. யாரா இருந்தா சரியான முறையில சரியான வகையில் சரியான விஷயங்கள் நடக்கணுங்கிறதா நம்மள மாதிரி ஆட்களுடைய எதிர்பார்ப்பு. ரைட், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அதிமுக தொடங்கி திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாட்டில் ஓடிபி சர்ச்சை ஏன் வந்தது உள்ளிட்ட பல விஷயங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.